நீங்கள் யூகேல கார் டெஸ்ட் புக் பண்ண போகிறீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ரீசென்ட்லி யூகே கவர்மெண்ட் 3 டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் இந்த சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கார் டெஸ்ட் புக் பண்ணணும்னா அதோட காஸ்ட் வந்து £62 தான். ப்ரீவியஸ்லி நிறைய ஸ்கேம் போயிட்டு இருந்துச்சு. லைக் ஒரு டெஸ்ட்டோட காஸ்ட்டே £250 to £300 அப்படின்னு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த ஃபேஸ்புக்கில் தான் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலிமா. இதை வாங்கவும் நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா டெஸ்ட் லாட்ஸ் அவைலபிளாகவே இருக்காது, வேறு ஆப்ஷனே இல்லைன்றதால நிறைய பேர் இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகே கவர்மெண்ட் இந்த சேஞ்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 31st March இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு டெஸ்ட் வந்து 2 டைம்ஸ் மட்டும்தான் ரீஸ்கெடியூல் பண்ண முடியும். முன்னாடிலாம் நிறைய டைம்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 31st Marchலேருந்து 2 டைம்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். செகண்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12th May இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இதில் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஒரு டெஸ்ட்டை வந்து புக் பண்ண முடியும். முன்னாடிலாம் ஏடிஐஸ்னா டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அவங்க நிறைய ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேட்டு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஒரு டெஸ்ட்டை வந்து புக் பண்ண முடியும். அதுதான் செகண்ட் சேஞ்ச். தேர்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்லி இன்ட்ரடியூஸ் ஆன சேஞ்ச், அது 9th June இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஒரு லொகேஷன்ல புக் ஆயிருக்குன்னா அதுலேருந்து 3 க்ளோசஸ்ட் டெஸ்ட் சென்டர்ஸ் மட்டும்தான் அந்த டெஸ்ட் டேட் வந்து மூவ் பண்ண முடியும். முன்னாடிலாம் வந்து 2 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ், லைக் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்க லொகேஷன், ஒரு டெஸ்ட் வந்து லண்டன்ல புக் ஆயிருக்குன்னா ஸ்காட்லாண்டுக்கு ரீஸ்கெடியூல் பண்றது அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. 3 க்ளோசஸ்ட் டெஸ்ட் சென்டர்ஸ் மட்டும் தான் நம்ம ரீஸ்கெடியூல் பண்ண முடியும். இதுதான் தேர்ட் சேஞ்ச். ஸோ இந்த சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் ஆனதால நிறைய வந்து அட்வான்டேஜ் தான். ஏன்னா வந்து நிறைய டெஸ்ட் லாட்ஸ் வந்து கிராஜுவலி காமிக்குது. ஸோ இன் ஃபியூச்சர் நிறைய டெஸ்ட் லாட்ஸ் இனிமேட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஜென்யூனா ஒரு கேண்டிடேட் வந்து டெஸ்ட் டேட் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் லாட் காமிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதை